ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்க்ளைமர் பற்றி பார்க்கலாம். டிஸ்க்ளைமர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அது எதுக்காக அப்படிங்கிறத பற்றி குயிக்காக பார்க்கலாம். டிஸ்க்ளைமர் எதுக்காக அப்படின்னா, நம்ம சோஷியல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், நம்மளோட ஓன் அக்கௌண்ட்ஸ். அதில் நம்மளோட ஓன் ஐடியாஸ் பற்றியும் சொல்லுவோம், இல்லை பெய்ட் ப்ரொமோஷன்ஸ், அஃபிலியேட் ப்ரோக்ராம் அதெல்லாமே பண்ணுவோம். அது பார்க்கக்கூடிய யூசர்ஸ் அதை எடுத்துப்பாங்க. சிலருக்கு அது ஒர்க் ஆகும், சிலருக்கு அது ஒர்க் ஆகலும் போகலாம். ஸோ இன்கேஸ் அப்படி எல்லாருக்குமே ஒர்க் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒர்க் ஆகாதவங்க நம்ம மேலே தான் நம்ம சொன்னதுனால தான் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோன்னு சொல்லிட்டு லீகல் ஆக்ஷன் நம்ம மேலே எடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் டிஸ்க்ளைமர். ஸோ அது அவங்களோட ஓன் ரிஸ்க். அதை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் அது அவங்களுடைய ஓன் ரிஸ்க். அதை நம்மளுடைய சோஷியல் அக்கௌண்ட்டில் இதர் வீடியோலையோ இல்லை போஸ்ட் போடும்போதோ டிஸ்கிரிப்ஷனில் இல்லை நம்மளோட பயோ ஏதாவது நம்மளுடைய அக்கௌண்ட் உள்ளே வந்துட்டு நம்ம டிஸ்க்ளைமர் கண்டிப்பாக நம்ம வைக்கணும். அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்க்ளைமர் ஜென்ரேட் பண்ணிட்டோன்னா அதை நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி கொண்டு போய் நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணுறதோட சரி, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்க்ளைமர் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம் கூகுளில். ஸோ டிஸ்க்ளைமர் ஜெனரேட்டர். ஓகே, ஸோ சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட்ஸ் வரும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் ஜென்ரேட்டர்னு இருக்குது, செகண்ட் வந்துட்டு டேர்ம்லின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டில் போவேன்னா அது பெய்டு வெர்ஷனாக கேட்குது. ஸோ அதனால் நம்ம செகண்டில் போவோம், termly.io. ஸோ அதுக்குள்ளே டிஸ்க்ளைமர் ஜென்ரேட்டருக்குள்ளே உள்ளே போயிடுவோம். இதில் ஜென்ரேட் டிஸ்க்ளைமர்னு இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கொடுக்குறோம். அது உள்ளே போனோம் அப்படின்னா அது சில கொஷின்ஸ்லாம் கேட்கும் நம்மளுடைய அக்கௌண்ட்டை பற்றி. நம்ம ஜென்ரல் அந்த அக்கௌண்ட் பற்றிலாம் கொடுப்போம். வெப்சைட் ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட் வில் திஸ் டிஸ்க்ளைமர் யூஸ்ட் ஃபார் வெப்சைட். ஸோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே வெப்சைட்டாகவே இருக்குது. மொபைல் அப்ளிகேஷன்னா ஸ்பெசிஃபிக்காக மொபைல் அப்ளிகேஷன் ஏதாவது நம்ம ஓன் பண்ணியிருந்தால் கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வெப்சைட்டுங்கிறதே நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அமெரிக்கன் ஆர் பிரிட்டிஷ், இங்கிலீஷ், யூகே. எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கொடுப்போம்னா நம்ம அஃபிலியேட் ப்ரோக்ராம், நம்ம பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறோம்ல, ஸோ அதில் நம்ம கொடுக்குறோம். நம்ம ரிவ்யூஸ்லாம் இப்போ கொடுக்குறோம்ல, இன்கேஸ் அப்படி கொடுக்குறோன்னா கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரொஃபஷனல் டிஸ்க்ளைமர். நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் நம்ம ஏதாவது சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் சொல்கிறோமா, ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஹெல்த், ஃபிட்னஸ், லீகல் இன்ஃபர்மேஷன், அது வந்துட்டு யாரையும் தப்பாக கைட் பண்ணிடுமா அப்படிங்கிறதுக்காக இது கொடுக்குறோம். இது இன்கேஸ் கொடுக்குறோன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. ஸோ டு யூ வாண்ட் ப்ரொஃபஷனல் டிஸ்க்ளைமர்? ஸோ டிஃபால்ட் டேர்ம்லேயே யூஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம ஓனாக பண்ண வேணாம். ஸோ வாட் டைப் ஆஃப் ப்ரொஃபஷன், ஸோ இந்த ப்ரொஃபஷனில் எது நம்ம கொடுக்க போகிறோம், மெடிக்கல் ஹெல்த் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நம்ம ப்ரொவைட் பண்ணுவோமா நம்ம சேனலில், லீகல், ஃபிட்னஸ் அப்படி எதாவது கொடுப்போம். நான் ஜஸ்ட்டு ஃபிட்னஸ்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ். எஸ், நம்ம அஃபிலியேட் ப்ரோக்ராம் பண்ணுவோம். அமேசான் அசோசியேட்ஸ் கிடையாது. அஃபிலியேட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா இதில் எதுவும் கிடையாது. ஓனாக நம்ம வந்துட்டு ரிவ்யூஸ் கொடுக்குறோம், அதை நம்ம வேணால் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டிமோனியல்ஸ், நோ. வெப்சைட் இன்ஃபர்மேஷன். நம்மளோட வெப்சைட்னா என்னது, நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் நேம். இப்போ யூடியூப் வச்சுருக்கோன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் தி மிக்ஸ்அப்னு கொடுக்குறேன். இது என்னோடய யூடியூப் சேனல் கிடையாது, ஜஸ்ட் நான் பார்த்ததில் நான் கொடுக்குறேன். யூஆர்எல் அட்ரஸ், சேம் ஒரு யூடியூப் சேனல் அட்ரஸ் கொடுக்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி டேட்டில் வந்துட்டு வெர்ஷன் டேட்னு காட்டும், அது ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்லை. பப்ளிஷ் கொடுத்துட்றேன். பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை நான் ஒன் டைம் தான் பண்ண போகிறேன், என்னோடய கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தா அது ரிஸ்க்கு. எந்த இடத்துலையுமே சரி, எந்த அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ரொம்ப சென்சிட்டிவ், அடிக்கடி நான் தொடர்ந்து அதை நான் யூஸ் பண்ணுவேன், என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அங்கே கொடுங்க. இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெம்பரரி மெயில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டெம்பரரி மெயில் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ டேப்பில் போகிறோம். ஸோ டெம்பரரி மெயில்னு நான் சர்ச் பண்ணியிருப்பேன், டெம்ப் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெம்பரரி மெயில்னு சொல்லிட்டு வரும். டெம்ப் மெயில் இருக்குல்ல, இதை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களோட டெம்பரரி மெயில்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் ஆகும். இதை வந்துட்டு ஜஸ்ட் டெம்பரரி பர்பஸ் தான், இதில் நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், ஒரு மெயில் ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்மளுடைய டெம்பரரி மெயில். கொஞ்ச நேரத்துக்கு இந்த மெயில் நம்மளோட மெயிலாக இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். இப்போது இந்த மெயில் ஐடியை கொண்டு போய்ட்டு நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த மெயில் ஐடியில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அந்த அக்கௌண்ட் வந்துட்டு மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் கொடுக்குது, இந்த மெயிலை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே இன்பாக்ஸ்க்கு வரும். நீங்கள் இந்த டேப்பில் வந்து திருப்பி செக் பண்ணிங்கன்னா இந்த இன்பாக்ஸில் கொஞ்சம் நேரத்துக்கு வரக்கூடிய மெயில்ஸ் எல்லாமே இந்த இன்பாக்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ டெம்பரரியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை நான் காப்பி பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு
க்ரியேட் மை ஓன் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு ஜஸ்ட்டு அங்கே இருக்கிற மாதிரியே நான் டைப் பண்ணிக்கிறேன். 97930 @pcaps pax nw. இது ஜஸ்ட் சும்மா போட்டாச்சு. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். ஸோ சேவ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, இல்லை நாட் ரெக்வயர்ட். ஸோ டிஸ்மிஸ் செக்லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. எஸ் டிஸ்மிஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் டெர்ம்லியில். இந்த டேஷ்போர்ட்லாம் நம்ம எதுவும் பார்க்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் பாலிசியை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே டிஸ்க்ளைமர்னு இருக்கும். டிஸ்க்ளைமரை டச் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்க்ளைமர் இருக்கும். இதுதான் உங்களுடைய டிஸ்க்ளைமர். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இடத்துல உங்களுடைய சேனல் நேம் எதாவது போடணும். இப்போ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் டிஸ்க்ளைமர் அப்படின்னா தி சைட் மே கண்டெயின் அப்படிங்கிறத தி சைட்டுங்கிறத வந்துட்டு தி சேனல்னு வச்சுக்கோங்க. உங்களோட சேனல் நேமை போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களோட எந்த இடத்துல வந்துட்டு உங்களோட சேனல் நேம் இருந்தால் பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு அவர் அஃபிலியேட்ஸ் இன்க்ளூட் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலனோட ஸ்டாப் ஆகிருக்கு. அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸில் நம்ம என்ன ஜென் ரிவ்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஜென் ரிவ்யூஸை வந்துட்டு நீங்கள் கீழே கொடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இது கீழே வருது. ஸோ இப்போ எனக்கு கிடைக்கல. அவ்வளோதான். நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்துட்டு எங்கே நீங்கள் டிஸ்க்ளைமரை வைக்கணுமோ நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்துட்டு டிஸ்க்ளைமர் க்ளீனாக இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.